நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட எங்கேயே தூங்கு. நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நான் என் ரூம்ல போய் தூங்குறேன். ட்ரெஸ் சேஞ்ச் வேற பண்ணணும். இந்தா போட்டுக்கோ. அப்பர்ணாவோடது தோச்சு வச்சிருக்கேன். இத போட்டுக்கோ. இங்கேயே என் பக்கத்துல படுத்துக்கோ. சொன்னாலி, நீ வேணா பாரு. நாளைக்கு காலையில சுஹானா தன்னோட கோவத்தை எல்லாம் சுத்தமா மறந்துடுவா. அவளே வந்து உன்கிட்ட பேசுவா, உன்கிட்ட மன்னிப்பும் கேப்பா. இந்நேரத்துக்கு ஈஷானே அவ கோவத்தை ஓரளவுக்கு தணிச்சிருப்பான். நீங்க எல்லாரும் சுஹானா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க இல்லையா? சுஹானாவும் அந்த அளவுக்கு எங்க மேல பாசமா இருக்கால? ஆமா இருக்கா. ஆனா எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சேரும். இது வேற ஏதாவது குடும்பமா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஈஷானும் சுஹானாவும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருப்பாங்க. சுஹானாவோட கோவம், அப்புறம் அவன் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வேற எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் சுஹானா மேல எவ்வளவு அன்பு காட்டுறீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அவளை சந்தோஷமா வச்சுக்க பாக்குறீங்க. உங்க எல்லாரோட இந்த அன்புனாலதான் சுஹானா இன்னைக்கு இந்த அளவுக்கு தன்னை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சோனாலி. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் ஒரு மனுஷனோட கெட்ட குணத்தை மட்டும் பார்க்கணும்? சுஹானா கொஞ்சம் புரியாத பொண்ணுதான். ஆனா அவளுக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்கே. தாயில்லாத பொண்ணு, வேலைக்காரங்க கிட்ட வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் பிடிவாதக்காரி. எந்த வேகத்துல அவளுக்கு கோபம் வருதோ அதே வேகத்துல அவளோட கோபம் மறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அவ எவ்வளவு அழகா அன்பா பேசுவா தெரியும்ல. அதனாலதான் ஈஷான் அவ மேல பைத்தியமா இருக்கான். என்னோட ஆசையெல்லாம் இதுதான். அது சுஹானாவும் ஈஷானோட அன்பு முழுசா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவ புரிஞ்சுப்பா, நிச்சயமா புரிஞ்சுப்பா, கவலைப்படாத. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்கு. சுஹானா ஈஷானுக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. முதல்ல அவ உன்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தோக்க கூடாதுன்னு தான் நினைச்சா. ஆனா இப்போ அவ அவளை பத்தி இல்ல, ஈஷானை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா அவ இப்ப ஈஷானை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறா. நிஜமாவா? பெரியம்மா, அப்போ இதுதான் உண்மைனா நான் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். அது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். போதும், ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஈஷானும் சுஹானாவும் வாழ்க்கை பூரா உன்னோட இந்த உதவிய மறக்கவே மாட்டாங்க. கோபி, டாலி,
சுஹானா, நீ இங்க இந்த நேரத்துல? அங்க என்ன பாக்குறீங்க? நான் தனியா தான் வந்திருக்கேன். தனியாவா? எப்படி? டாக்ஸில வந்த, வேற எப்படி வருவேன்? வெளியே டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என் கூட வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சுஹானா, நான் சொல்றத கேளு. எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் நில்லு. எமர்ஜென்சி எதுவும் இல்லையே? தாத்தா பாட்டிக்கு ஒன்றும் ஆகலையே? யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாரும் நல்லதா இருக்காங்க. நான் உங்களுக்கு வழியில சொல்றேன். முதல்ல இஷானுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அப்படின்னா உனக்கும் இஷானுக்கும் ஏதாவது பிரச்சனையா? டாடி, இப்ப நீங்க என் கூட வருவீங்களா இல்ல நானே போகவா? முதல்ல என்கிட்ட நடந்த விஷயம் என்னன்னு சொல்லு சுஹானா. இதுல பெருசா சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ஓகே, அந்த இஷான் இருக்கால, இஷான் அவன் பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி தெரிவான். ஆனா அவன் என்ன காதலிக்கவே இல்ல. he does not love me. நீங்க முதல்ல என் கூட வாங்க. இஷானுக்கு உன் மேல காதல் இல்லையா? என்ன சொல்ற? ஒரு வாட்டி சொன்ன பத்தாதா? இஷானுக்கு என் மேல அன்பே இல்ல. அவனுக்கு அந்த சந்திரமுகி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. Who is சந்திரமுகி? சோனாலி. இஷான் சோனாலியை தான் காதலிக்கிறான். நிஷா நிஷா தூங்கு 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 தூங்குமா. மணி 12 ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிட்டேன். அது இருக்கட்டும் நிஷா, எனக்காக நீ காத்திருந்து எத்தனை கொரட்டை விட்ட சொல்லு. இலேஷ், வாயை மூடு. நீ போய் முகம் அலம்பிட்டு வா, நான் இங்கேயே சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். அப்படின்னா நான் வர வரைக்கும் நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. 11 மணி வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ராதாத்த வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க, போய் சாப்பிட்டுட்டேன். நல்ல வேலை நீ சாப்பிட்டுட்ட நிஷா. ஆபீஸ்ல சாண்ட்விச் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசியே இல்லாம போயிடுச்சு. ஒன்னு பண்ணு, இப்ப தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். இலேஷ், நீ இப்பதான் வந்தியா இல்ல வந்து கொஞ்ச நேரம் ஆச்சா? இஷான் வந்தானா இல்லையா? அப்போ இஷான் வெளியே போயிருக்கானா? சுகானா கூட போயிருக்கானா என்ன? சுகானா கூட போயிருந்தாதான் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதே. இலேஷ், ஒரு விஷயம் சொல்லு. நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது கலாட்டா எதுவும் நடக்கல? அதாவது இஷானோட ரூம்ல இருந்து சத்தங்கித்தான் வரல? இல்ல இல்ல. ஏன்? எதுவும் நடக்கலைன்னா இஷான் இன்னும் டிஸ்கோல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். இஷான் டிஸ்கோ போயிருக்கானா? ஆமா, அதுவும் சோனாலி கூட. முடிஞ்சது கதை. சுகானா அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டா. ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போனவ டின்னர் சாப்பிடாமலே திரும்பி வந்துட்டா. இஷான் வந்தானு ஒரு வழி ஆக போறான். ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. சுகானா கோவம்லாம் ஒரு கோவமா? தேவையில்லாம கோவப்படுவா. அப்புறம் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பா. அதுக்கு இந்த இஷான் இருக்கானே சரியான முட்டாள். அந்த சோனாலி கூட எப்படி ஒட்டிட்டு திரியறானோ. அது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இப்ப அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல. இது கூடவே அந்த இஷானுக்கு சுத்தமா புரியாது. சுகானாக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. நான் மட்டும் சுகானா இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் நான் என்ன பண்ணிருப்ப? நீ இந்த மாதிரி பண்ணு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இல்ல இல்ல நிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நமக்கு நடுவுல அந்த ரூபாலி கண்டிப்பா வரமாட்டா. நிஷா, ஒரே தலைவலியா இருக்கு. நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன். அதுக்காக ட்ரெஸ் மாத்தாம தூங்குவியா? முதல்ல எழுந்து போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன நிஷா, நானே டயர்டா வந்திருக்கேன். என்ன போட்டு பாடா படுத்துறியே. இலேஷ், சரி சரி. இலேஷ், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க சாக்ஸை வெளியே கழட்டி போடுன்னு? நிஷா, இது ஒன்றும் நாத்தம் கிடையாது. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தின வாசனை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வீட்டுக்கு இப்போ திரும்ப போகணும். நீங்களும் என் கூட வரீங்க. அந்த இஷானுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். முதல்ல நீங்க வந்து அவன்கிட்ட பேசுங்க. ஓகே? சுஹானா பர்ச் பாயை இக்னோர் பண்றான். நான் எவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த டாக்ஸி அப்படியே கட் பண்ணி அனுப்பிட்டீங்க? இங்க பாரு, நீ வீட்டுக்கு திரும்ப போகணும்னா ஏன் டாக்ஸில போகணும்? நானே உன்னை டிராப் பண்ணிடுவேன்ல.
தேவையில்லாம எதுக்கு அந்த டாக்ஸி? ஓ யா, இந்த ஐடியா ஏன் பிரெயினுக்கு ஏன் தோணல? சி, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கு. வாங்க டாட், லெட்ஸ் கோ. இல்ல இப்ப இல்ல, நான் சொல்றத கேளு. நடந்த விஷயம் என்னன்னு எல்லாத்தையும் என்கிட்ட டீடைல்டா சொல்லு. புரியுதா இல்லையா? முதல்ல நடந்த விஷயம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல. எல்லாத்தையும் சொல்லி புரிய வை. முதல்ல உன்னோட கோவத்தை விட்டுரு. பார்த்தல, கோவப்பட்ட அனாவசியமா அந்த டாக்ஸியை வெயிட் பண்ண சொன்ன. சரி, அதெல்லாம் போட்டோம். நடந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட. என்னோட மாப்பிள்ள உன்னை அப்படி என்னதான் செஞ்சா? யூ ஹெல்ப் வித் யுவர் மாப்பிள்ள. எனக்கு ஈஷானோட ப்ராப்ளமா இருக்கு. ஓகே ஃபைன். ஈஷான் அப்படி என்ன பண்ணிட்டா நீங்க வந்திருக்க? ஒரு நிமிஷம் இரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். ஈஷான் கிட்டயாவது சொன்னியா? ஈஷான் கிட்ட நான் ஏன் சொல்லணும்? அவன் யாரு? ஹூ இஸ் ஹி? ஏன் நீங்க எதுக்கு இப்ப இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? டாடி, இப்ப நான் பயங்கரமா கோவத்துல இருக்கேன். ஐ அம் வெரி ஆங்கிரி. எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஐ அம் நாட் லைக்கிங் எனிதிங். நீங்களே சொல்லுங்க, ஏன் கண்ணு முன்னாடியே ஈஷான் அந்த சந்திரமுகிய சொன்னாலியே அவன் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார வச்சு சினிமா பார்க்க கூட்டிட்டு போறான். ஏன் கண்ணு முன்னாடியே அவன் அவகிட்ட என்ன தெரியுமா சொன்னா? அவன் இடுப்பை இப்படி பிடிச்சுக்கணுமா, இறுக்கமா பிடிச்சுக்கணுமா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் டிஸ்க்கு வர போனாங்க. நான் ஈஷான் கிட்ட என் கூட டிஸ்க்கு வான்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? சுஹானா, எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். நீங்களே சொல்லுங்க, இது இன்ஜஸ்டிஸா இல்லையா? என்னால இந்த இன்ஜஸ்டிஸ் எல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. நான் ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது. The whole world knows I am Suhana Bajpai. சுஹானா காஷ்யப். No dad, Suhana Bajpai. நான் இனிமே அவனோட சர்நேமை கூட பயன்படுத்த மாட்டேன். அக்கா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா வந்திருக்காரா? Shut up. Don't call him mama. இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. Yes dad, அந்த இஷான் கஷ்யப்பனை சும்மா விட போறது கிடையாது. அவன் கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, அவன் என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு அவன் ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். ஆனா சுமித்ரா பாட்டி அவனை அப்பாவேன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். என்ன நடக்குதுங்க? வாயை மூடிட்டு பேசாம போய் படுத்து தூங்குன்னு சொன்னேன்ல. வாங்க டாட், அவனை போய் ஒரு வழி பண்ணுவோம். லெட்ஸ் கோ. சுஹானா கொஞ்சம் இரு, நான் தான் சொல்றேன்ல. இப்ப போக வேண்டாம், நாளைக்கு காலையில போலாம். பட் டாட் ப்ளீஸ். இப்ப போகணும்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. பட் டாட். அக்கா, நீ மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? சஞ்சு ப்ளீஸ், நீ ஒரு புது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணாத. நீ சுஹானாவை கூட்டிட்டு உன்னோட ரூமுக்கு போ. சுஹானா, நீ போ, ரூமுக்கு போ. டாட். சுஹானா, நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு காலையில நான் நிச்சயமா உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். அங்க நாம எல்லாரும் உட்கார்ந்து அந்த அப்பாவி கிட்ட ஈஷான் முன்னாடி உட்கார்ந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம். இப்ப நீ போ, உன்னோட ரூமுக்கு போ. Will you just shut up Sonali? நீ திரும்ப திரும்ப எனக்கும் ஈஷானுக்கும் நடுவுல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு நடுவுல ஏன் வந்துட்டே இருக்க? நீ கொஞ்சம் தள்ளியே இல்ல. Do you understand that? உன்னை விட உன் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் உன் ப்ராப்ளமா? என்ன எப்ப பாரு என் முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்லிட்டு இருக்க? சில நேரத்துல உங்க 2 பேர் மேல எனக்கு சீரியஸா சந்தேகமா இருக்கு. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே எனக்கு தெரியல. How dare you Sonali? நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபானு சோனா நம்ம மேல சந்தேகம் தான் பண்றா. ஆனா அது மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்கணும்ல சோனா? ஏன் அப்புறம் ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு கேக்குறேன். சுஹானா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு, நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்குள்ள இருக்கிற உறவை நீ நாடகமா பார்க்க போற? இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு வெளி உலகத்தை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்க போறோம்? ராத்திரி இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? ஹலோ, அது நான் தாங்க பேசுறேன். சுஹானாவோட அப்பா.
சம்பந்தி நீங்க இந்த நேரத்துல என்னாச்சு சம்பந்தி? எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை தான். என்ன? அது இந்த நேரத்துல ஃபோன் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இத பத்தி எப்படி கேக்குறதுன்னே புரியல. என்ன ஆச்சு? நம்ம சுஹானாவுக்கும் இஷானுக்கும் இடையில ஏதாவது சண்டை வந்ததா? சுஹானா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாளா? இல்ல, அவ இப்போ எங்க வீட்டுல தான் இருக்கா. என்ன? சுஹானா உங்க வீட்டுக்கு எப்படி வர முடியும்? இல்ல சம்பந்தி, சுஹானா இங்க அவ ரூம்ல. அவ எங்க வீட்டுல இல்லையா? உங்க வீட்டுக்கு எப்படி அவ எப்ப வந்த சம்பந்தி? ஓ, இப்பதான் புரியுது. கோபத்துல அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாம போயிடும். இங்க வரன்னு யார்கிட்டயுமே சொல்லாம வந்திருக்கா. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. இல்ல சம்பந்தி, எனக்கு ரொம்ப தலைகுனிவா இருக்கு. நான் உங்ககிட்ட என்னென்ன சொல்லுவேன், எப்படி உங்க முகத்துல முழிப்பேன், எனக்கு எதுவுமே புரியல. நாங்க ரொம்ப பொறுப்பில்லாதவங்கன்னு நீங்க எங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க ரொம்ப பொறுப்பில்லாதவங்கன்னு நீங்க எங்களை பத்தி தப்பா நினைக்க மாட்டீங்க? சுஹானா வீட்டை விட்டு போயிருக்கா, ஆனா எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியலையே. சம்பந்தி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு சுஹானாவை பத்தி நல்லா தெரியும். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கோம். நாளைக்கு காலையில நானே சுஹானாவை கூட்டிட்டு அங்க வரேன். நாம எல்லாரும் பொறுமையா உட்காந்து பேசுவோம். சுஹானா நம்ம வீட்டை விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாளா? பாத்தீங்களாப்பா, எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்து போச்சு. நாம இப்பவே ஈஷான் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம், இப்போ யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இல்லப்பா, ஈஷான் பாவம்பா. இத பாரு, இந்த நேரத்துல பேசினா விஷயம் ரொம்ப பெருசாயிடும், வீட்டோட அமைதியை கொலைஞ்சிடும். நாளைக்கு நாமளே சம்பந்திய பார்க்க போலாம். நான் சுஹானாவை கூப்பிட்டு வரேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசிக்கலாம். எப்படியும் நாளைக்கு காலையில சம்பந்தி சுஹானாவை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நல்லது. இப்போ யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் போய் ஆலோ கிட்டயும் ராணு கிட்டயும் மட்டும் சொல்லிட்டு வரேன். இருமா, நில்லு. என்ன பிரயோஜனம்? ராத்திரி எதுக்காக அவங்க தூக்கத்தை கெடுக்கணும்? இல்லப்பா, சுஹானா வீட்டை விட்டு போயிருக்கா. சரி, சுஹானா அவங்க அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்கா, வேற எங்கேயும் போகலையே. அப்புறம் ராணுவ பத்தி உனக்கே தெரியும். அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவா. அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இது பாரு அம்மாடி, நீ இதுக்கும் கவலைப்படாத. இது பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நாம இந்த திட்டத்தை போட்டோம். இப்படி நடக்கும்னு தெரியும்ல. நாம எல்லாத்துக்கும் தயாரா தானே இருந்தோம். ரிஸ்க் எடுக்க நினைச்சோம், நாம ரிஸ்க் எடுத்தோம். அது போகட்டும். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேம்மா. சுஹானாவால இஷானை மறக்க முடியாது. ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. விடியற வரைக்கும் பொறு. சம்பந்திதான் சுஹானாவை கூட்டிக்கிட்டு வராருல்ல,
நான் அவர்கிட்ட பேசுறேன். இன்னொரு விஷயம், நாம போட்ட திட்டம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப நாம சுஹானாவுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். சோனாலி எங்க? அவ என் ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி. அப்பா, இன்னைக்கு சுஹானா கோவம் தாங்க முடியாம சோனாலிய பலார்னு அரைஞ்சிட்டா. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கேன். பாவம்மா அந்த பொண்ணு. இத பாருமா, இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாயிடுச்சுன்னா சோனாலி செஞ்சிருக்கிற இந்த உதவியை நம்மால மறக்கவே முடியாதுமா. என்னைக்கு மறக்க முடியாது. உண்மைதான்ப்பா. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாயிடணும்ப்பா. அது போதும்.